43வது எபிசோட் பேரலாம் பார்த்தா ஆர்லாங் அடிச்சு வீச லூஃபிய பார்த்தா மாடியில போய் ஒரு ரூம்ல இருக்கான். இது என்ன ரூம்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே இதான்டா என்னோட சர்வேயர் ரூம், இதான் டாப் ஃப்ளோர்டா ஆர்லாங்கோட பார்க்ல எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆர்லாங். லூஃபி அந்த ரூம் ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்க்கான். ஃபுல்லா பேப்பரா இருக்கு. டே இது எல்லாமே சீச்சார்டா, இது நாமி வரைஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மீ ரூமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அவ வரைஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தவ ஏகப்பட்ட என்னது வரைஞ்சு வச்சிருக்கா. நல்லா அக்யூரேட்டா வரைவாடா. எங்க இதுல உள்ள சர்வேயர்ல அவ தான்டா மாசு, இது எங்களை ஃபியூச்சர் நோக்கி கூட்டு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆர்லாங். நாமி எங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் இதுக்குள்ள நுழையாடா ரப்பர் மேன் சொல்றான். சடனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். டேய் இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டுதான்டா, ஆனா மிச்சத்தை நான் கேட்க போறதுல ஏன்னா நாமி என்னோட நேவிகேட்டர்னு சொல்லிட்டு கத்துறான் லூஃபி. இந்த நேவிகேட்டர் இங்க இருந்து கூட்டு போலான்னு பாக்கியாடா, அதெல்லாம் முடியாடா, அவளோட டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ண விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எல்லாராலையும் சி சார்ட்டை அக்யூரேட் எல்லாம் வரைய முடியாடா, அவளுக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆர்லாங். இடத்த ஃபுல்லா சுத்தி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா லூஃபி எப்படி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கையில ரத்தமா வச்சுலாம் எழுதி வரைஞ்சிருந்திருக்காவா. பிறக்கும் போதே நேச்சுரலா டேலண்டா பிறந்தவன் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை லூஃபி அவரோட பெண் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுல ஏகப்பட்ட ரத்த கரைகள்லாம் இருக்கு. இந்த பெண்ணுல ஏன்டா ரத்தம் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார்ட்ல எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி கழுத்துல இருந்து கத்தி வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஆம்பிஷன் நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன்டா. அந்த உலகத்துல உள்ள எல்லா சார்ட்டையும் வரையணும், அதுல நாலேஜ் கிடைச்ச பிறகு நான் களத்துல இறங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டே எங்களோட எம்பையரா மாறின்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. கத்தியை கழுத்துல வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். நம்மளும் பயப்படவே மாட்டேங்கான். அந்த பேனவை அப்படி பொறுமையா கீழே வைக்கிறான். பார்த்தா ஆர்லாங் அந்த கத்தி மூவ் பண்ண பாக்குறான். பார்த்தா மூவ் பண்ணவே முடியல. ஏன்டா மூவ் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி அந்த பெண்ணையே பாக்குறான். ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு, அது எல்லாமே நாமி ரத்தம் சொல்லிட்டு அவனுக்கு புரிய வருது. மழை டென்ஷன் ஆயிட்டான், ஒட்டச்சிட்டான் கையை வச்சு. அதை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்க உள்ள நம்ம ஆளை காணவே காணமேன்னு சொல்லிட்டு பிக் ப்ரோ லூஃபிக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு யோசோகோ ஜானி எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நாமியே பாத்துக்கிட்டு இருக்கா. லூஃபி என்னடா அங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு ரொம்ப தேவைப்படுதாடா, எனக்கு தேவையான வேலை எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சாப்பாடு போட்டுறேன், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. அவ வாழ்றதே என்னாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால அந்த சாட்டை வரைஞ்சு கொடுத்து அவ எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ என்னோட பொருள், அவ என்னோட டூல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தாங்க பேப்பர்லாம் பறந்துகிட்டு இருக்கு. சடனா டேபிள ஒரு கிக் பண்றான் லூஃபி. டெஸ்க் இதுக்கிட்ட பறந்து வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. பார்த்த அந்த டெஸ்க் பறந்து வருது. நாமி அப்படி முழிக்கிறா. சாதாரண டெஸ்க் தானேன்னு சொல்லிட்டு பிக் ப்ரோ லூஃபி மேல நான் நம்பிக்கை இல்லாம இருந்துட்டோமோ, நீ பயந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜானி கிட்ட இருக்கான். பிக் ப்ரோ லூஃபி மேல நான் ஒன்னும் நம்பிக்கை இல்லாமலாம் இல்லடா, கொஞ்சம் பயந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டேபிள் அப்படி பறந்து வருது. நாமிக்கு மட்டும் அந்த ஃபீலிங்ஸ் புரியுது. ப்ரோ லூஃபிலாம் தோக்க போறது இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானே இவனுங்க. இங்க லூஃபின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க ஃபுல்லா செவத்தம்ட்டே உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். புக்கெல்லாம் பிரிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. இங்க இருக்க பொருள்லாம் ஏன்டா பறந்து பறந்து வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் உசப்பு. பார்த்தா டேபிள், பீரோ, பேப்பர் எல்லாமே பறந்து வருது. நாமி பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த நாள்ல இருந்து இந்த ரூம் உன்னோட ரூம், இந்த டெஸ்க், இந்த பென்னு, இது எல்லாமே ஓன் கொள்ளுது, எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்திருக்கான். டேபிள் கீழே வந்து விழுந்து துண்டு துண்டா உடையுது. இங்க இவன் சோட தூக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பேப்பர் மேல படுது. சார்ட் மட்டும் துண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு. இங்க சார்ட் எல்லாம் லூஃபி அடிச்சு வீசிக்கிட்டு இருக்கான். ஃபேக் சார்ட் எல்லாம் நிறைய வரைஞ்சு கொடுத்துருக்கா. பார்த்தா அப்ப தூக்கி போட்டு அடிச்சிருந்திருக்கான். ஒழுங்கான டிராயிங்க வரன்னு சொல்லிட்டு அடிச்சிருந்திருக்கான். ஆனா பெல்லமேர்லாம் வரைஞ்சிருக்கான். இந்த மாதிரிலாம் வரைய கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருந்திருக்கான். மாதிரிலாம் சம்பந்தம் எல்லாம் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் நான் கொன்றோன்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்கான். பார்த்தா நாமி அதை பார்த்துட்டே இருந்திருக்கா. டே 8 வருஷமா வரைஞ்சதுடா, அதை ஏன்டா நீ கிழிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் மேல இருந்து. நம்மாலு லூஃபி சும்மாவே இருக்க மாட்டேங்கான். அவன் அடிக்கிறத விட்டுட்டு ரூம் தான் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என் லூஃபி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் சாவது வர சண்டை போடுவாரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஜானி. பேப்பர்லாம் பறந்து வருது. ரொம்ப நன்றி லூஃபின்னு சொல்லிட்டு நாமி அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. சாஞ்சி முழிக்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, என்னடா சத்தமே இல்லாம சண்டை நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க கீழ இருந்து மேல. ஊர் மக்களே ஷாக்குல தான் இருக்காங்க. ஆர்லாம் கழுத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபிய. டே ரப்பர் மணி தேவலாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மால மூக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கான். டே இப்ப தாண்டா இங்க உள்ள இடத்த பத்தி எனக்கு எல்லாமே புரிய வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இப்ப எனக்கு புரிஞ்சிருடா, அவளை எதுக்கு நான் காப்பாத்த வந்தேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. சடனா மூக்க ஒட்டச்சு திருப்பிட்டான். நாமி எங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போனா முதல்ல இந்த ரூம்ல இருந்து அவளை வெளியே கூட்டு வரணும்டா, அதுக்கப்புறம் தான்டா அவளை மொத்தமா கூட்டு போக முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்க இருக்க எல்லாத்தையும் ஒட்டச்சு எரிய போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கம் கம்னு சொல்லிட்டு காலை மேல தூக்கிட்டு போயிட்டான். பார்த்தாங்க ஆர்லாங் மூக்கே உடச்சிட்டான். இருந்தாலும் ஆர்லாங் ஸ்ட்ரைட் ஆகுதான். ஷார்க் டூத் ட்ரில்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வராம கம் பேட்டிலாக்ஸ் சொல்லிட்டு தலையில ஒரு கிக் பண்றான். ஆர்லாங் ரத்தம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடச்சு அவனை தரையிலேயே இறக்கிட்டான். சாஞ்சி எல்லாருமே மிரண்டாங்க. பார்த்தா ஆர்லாங் பார்க்ல உள்ள கொடி மட்டும் கீழே வந்து விழுந்துருச்சு. ஆர்லாங் பார்க்கே பிரிச்சு எரிஞ்சிட்டான் லூஃபி. அடிச்சு அடியில டாப் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கே போயிட்டான். பார்த்தா பில்டிங்கே உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஆர்லாங் பார்க் உடையுடா உடையலாம் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிக் சிஸ் நாமி வாங்க போன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜானி. டே லூஃபி உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா மொத்த பில்டிங்குமே உடஞ்சி துண்டு துண்டா போயிருச்சு. ஆர்லாங் பார்க்கே நம்மால் நவட்டிட்டு விட்டான். நாமி இப்ப எதுக்கு கடைசியா காப்பாத்து எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னதெல்லாம் லூஃபி நாமி ஒரே நேரத்தில் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரூம ஒட்டைக்கு அவளால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளால உடச்சி எரிஞ்சிருக்கான். ஆர்லாங் பார்க்கே பிரிச்சுட்டான். களை செதறிட்டாங்க. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி நோஜுகோ கென்ஸ் எல்லாம் தண்ணியில விழுந்துட்டாங்க. ஏன்னா ஆர்லாங் பார்க்க உடைச்சிட்டான். ஜோரோ
பார்த்தா தைரியமா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் லூஃபி எல்லா வேலையும் பாத்துறான்னு சொல்லிட்டு சடனா பில்டிங் உடஞ்சதுல ஸ்ட்ரெயிட்டா கல்லு வந்து அவன் நெஞ்சில வந்து விழுந்துருச்சு. என்னடா நடந்துச்சு, நான் தூங்கிட்டேனா, என் மூக்குல அடிபடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி ஆட்டத்தை காமிச்சான்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா மக்கள் எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. ஆர்லாங் பார்க்க பிரிச்சு எரிஞ்சிட்டான். அப்படி என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜானி எசோக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா லூஃபி என்னன்னு தெரியல, நம்ம ஜெயிச்சமா தோத்தமான்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபின்னு சொல்லிட்டு உசப் அழ ஆரம்பிக்கான். நம்மள சாகல ஓட்டச்சுக்கிட்டு எஞ்சி வரான். பிக் ப்ரோ லூஃபின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நல்லா தானே இருக்கானா, என்னடா நடந்துச்சு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். நாமின்னு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. நாமி லூஃபியவே பாத்துக்கிட்டு இருக்கா, என்னடா பேச வரான்னு சொல்லிட்டு. நாமி நீ என்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நாமி அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. ஆமான்னு சொல்றாவா. உன்னை ஜோரம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா, உசப்பு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க கப்பலுக்கு ஒரு நேவிகேட்டர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவன் ஜெயிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஆர்லாங் பார்க்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கள்லாம். நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சாஞ்சி பாஞ்சிட்டு வரான். பார்த்தா கென்சாவை போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சா. நெஜுக்கோ இந்த கனவு கண்டுதான்டா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா லூஃபியை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி லூஃபின்னு சொல்லிட்டு பார்த்தா மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. லூஃபியவே மாசா காட்டுறான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நானும் மாசா காமிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கொண்டாடு ரசிகன் ஆயிட்டாங்க. பார்த்தா தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நாமி அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா. தூக்கி போடுன்னு சொல்லிட்டு தரல தூக்கி போட்டானுங்க. பார்த்தா நம்மள சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இது முன்னாடி சூப்பரா இருக்குன்னு சொல்றான். உன்னை நாமி தொப்பி தூக்கி தலையில வைக்கிறா, உன்னை கை வைக்கிறா, உன்னை ஹைஃபை அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். பார்த்தா எல்லாருமே சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மெரேனால அங்க வந்துட்டான். நல்ல வேலை இந்த சண்டே நான் ஃபுல்லா பாத்துன்னு சொல்றான். டே இவன்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷ்மன் தோப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அது உங்கள மாதிரி பேரே தெரியாத பைரட் அடிச்சு நொறுக்கீங்களேன்னு சொல்லிட்டு. ஆர்லாங் பார்க்கல எல்லா பணமும் காசு எனக்கு சொந்தம், இனிமேல் நான் தான் இந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க சொல்றான். கர்னல் பிரான்ச் நெசுமி நான் இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நெசுமியை சங்க புடிச்சு இழுத்துட்டான் ஜோரோ. டே மக்களோட சந்தோஷத்தையோட அழிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எரிஞ்சிட்டானுங்க. பார்த்தா மெரைன் நொறுக்கிட்டானுங்க 4 பேரும் சேர்ந்து. டேய் நெரைன் மேலடா கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நெசுமி. நொஜுகோ ஷூட் பண்ணது காண்டிடா, அதுவும் பெல்லமீரை வந்து தோட்டத்தை சேதப்படுத்தினது காண்டி நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. நாமி கட்டையை தூக்கிட்டு அவனை அடிச்சு நொறுக்கிட்டா. கேர்னலை பிரிச்சு எரிஞ்சிட்டாங்க. நாமி உண்மையில நீ வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கேர்னலை பிரிச்சு எரிஞ்சிட்டாங்க. அவங்க ஃபிஷ்மனை இங்க இருந்து காலி பண்றீங்க, கோசா மக்களுக்கு இனிமேல் ஹெல்ப் பண்றீங்க, இல்லைன்னா உங்களை துண்டு துண்டு ஆக்கிரும் சொல்லிட்டு இருக்கா. நாமி உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இனிமேல் நீ எடுத்துட்டு போன காசு அப்படி இந்த மக்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கா நெசுமிட்ட. அது மாதிரி ஏன்டா எடுத்தது ஒழுங்கு மரியாதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு நெசுமி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். நீ தானே அந்த கூட்டத்துக்குலாம் கேப்டன், உன்னோட பேர் ஸ்ட்ராஹெட் லூஃபி தானே, உன்னோட பேரை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நெசுமி. புரிஞ்சுக்கிடுவாடா, உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் நெசுமி. நீந்தி போய்கிட்டே இருக்காம. இதெல்லாம் முக்கியலடா, ஒரு நாள் கிங் ஆஃப் த பைரட் அவன் அன்னைக்கு நீ வான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இவன் பெரிய பிரச்சனைடா, இவனுக்கு மெரேனடா அடுத்து வந்து நம்ம என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஐலண்ட்ல நடந்த எல்லா மக்களும் நம்ம சொல்லண்டா வாங்கடா போலான்னு சொல்லிட்டு மக்கள் என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஆர்லாங் பார்க்கே சரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு 5 பேர் சிரிச்சு என்ஜாய் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு நொஜுகோ பாத்துக்கிட்டு இருக்கான். நாமி உனக்கு இந்த கூட்டம் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா பைரட்ஸ் மூலியமா நம்ம காப்பாத்த போட்டுட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான் கென்சா. பார்த்தா பழச யோசிச்சு பாக்குறாங்க. இந்த டைம்ல இருந்து ஆர்லாங் பார்க்க ஏன் கொள்ளது, இனிமேல் இது ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு சொல்லிட்டு மக்கள் அடிச்சுன்னு இருக்குது. அப்படி ஒவ்வொன்னே காட்டுறாங்க. எல்லாமீரை கொன்னது, கென்சாவை வெட்டி வீசினது, நாமியை கூட்டு போனது ஒவ்வொன்னே யோசிச்சு பாக்குறாங்க. பட்ட கஷ்டத்துக்கு கடைசியில கென்சா சொல்லிருப்பாரு, இனிமேல் எதுவும் பண்ண வேண்டாம் நாமி, இனிமேல் நானே பாத்துருப்பேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஆர்லாங்க பிரிச்சு அவன் கூட்டத்தையும் உடச்சு எரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் செத்து மிதக்கானுங்க. இல்ல மீறி இனிமேல் நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நெசுமி ஒன்னும் சும்மா இல்ல. பார்த்தா நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு அடிச்சுட்டான். நான் கேர்னல் நெசுமி நேவி பிரான்ச் 16ல இருந்து கால் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க வந்துருன்னு சொல்றான். டே ரொம்ப கத்தாம பேசன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பைரட் ஒருத்தன் நான் பார்த்தேன், அவன் பேர் லூஃபி, ஸ்ட்ராஹெட் லூஃபின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட குரூ வந்து கவர்மெண்ட் எதிர்த்திருக்காங்க, என்னைய அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். குரூல ஒரு 4 பேர் இருக்காங்க, அவனு ரொம்ப பிரச்சனையாலும் சொல்லிட்டு இருக்கான். ஆர்லாங் பார்க்கே அவன் அடிச்சு நொறுக்கிட்டான். மக்களுக்கு அவன் பிரச்சனையா இருக்கான்னு சொல்லிட்டு நெசுமி கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சீக்கிரம் ஒரு பெரிய பவுண்டியா போடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட வெரிஃபிகேஷன் அனுப்புறேன், அதை மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டெட்டா வளைவ போட்டு விடுங்கடா, அவனுக்கு ஒரு பவுண்டியை போட்டுடுங்க சொல்றாங்க. பார்த்தா நம்மளால போஸ்டே வந்துருச்சு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.